வெல்கம் டு வனிதா கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம். ஒரு பன்னில் செய்ய போகிறோம். பன் பஜ்ஜி அண்டு பன் மசாலா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒரு பன் பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். இதில் ஒரு 7-8 இருக்குது. அது சின்ன சைஸாகவும் நம்ம வாங்கிக்கலாம், பெரிய சைஸ்லேயும் நம்ம போடலாம். நாங்கள் இன்றைக்கி சின்ன சைஸில் வாங்கியிருக்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா ஒரு 3 அரிஞ்சிருக்கோம். பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள வாக்கில் அரிஞ்சிருக்குது, அதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்க தேவையில்லை, சாதாரணமாக வதங்கினா போதும். இது கூட நம்ம தக்காளி ஒரு அரை தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை. இதில் நான் உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதிலே போட்டு நம்ம கிண்டிக்கலாம். சில பேருக்கு பன் சாப்பிட பிடிக்காது, அவங்க இந்த மாதிரி செய்யலாம். இல்லது ஸ்லைஸாக இருக்குது இல்லையா, அதுலேயும் இது மாதிரி செய்து சாப்பிடலாம். உப்பு 1 ஸ்பூனு, இதில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நம்ம கிளறிக்கலாம். நல்லா மிங்கிள் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பஜ்ஜிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு 1 கப்பு எடுத்துருக்குறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு கட்டி இல்லாத பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும். பஜ்ஜி மாவு 1/2 கப்பு நான் ஊற்றிருக்கிறேன். மாவு 1.25 கப்பு, தண்ணி 1.5 கப்பு. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் பஜ்ஜி நல்லாயிருக்கும். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னை நம்ம எடுத்து இந்த குழியாக இருக்க பக்கத்தில் இந்த மசாலாவை வச்சிடணும். பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து நீங்களும் கொடுங்க. இதை வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த பன்னை எடுத்து மாவில் இப்படி முழுகிற மாதிரி விட்டு எண்ணெயில் விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது பன்னு ரொம்ப வேக தேவையில்லை, மேலே மாவு தானே நம்ம வேகணும். அதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இல்லாத டைமில் இதுமாரி பன்னு நம்ம பக்கத்தில் வாங்கி உடனே இதை செஞ்சிடலாம். நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ மசாலா பன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு கேட்குது, எதுக்கு இந்த மசாலாலாம் செஞ்சு இந்த அளவுக்கு நம்ம செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த பன்னு மட்டும் வச்சு அப்படியே நம்ம பஜ்ஜி போட்டலாம். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த பன்னை நனைச்சி அப்படியே இந்த எண்ணெயிலே போட்டு எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பன் பஜ்ஜி செஞ்சுக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க பன் மசாலா பஜ்ஜி செஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள்.